ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சாம்சங் A04 சர்வீஸ் கொண்டு வந்திருக்கு. என்ன இஷ்யூ அப்படின்னா, கஸ்டமர் வந்து ஒரு டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. வெளியில் மாற்றினதுக்கப்புறம் 1 வீக் கழித்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஒர்க் ஆகலை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, டச் ஒர்க் ஆகலை. ப்ராப்ளம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே மாற்றினாங்க பார்த்திங்கன்னா, அந்த டிஸ்பிளேவே நம்மளுக்கு இஷ்யூவாக இருக்கலாம். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டிஸ்பிளே போய்ட்டு கனெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த கனெக்டர் வந்து நம்மளுக்கு இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அந்த கனெக்டரையும் செக் பண்ணி பார்த்துரும். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஏதாவது டேமேஜ் எதாவது இருக்குது அப்படின்ட்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கனெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஸ்லேருந்து வரக்கூடிய சர்க்யூட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். வரக்கூடிய சர்க்யூட்ஸ் வராமல் இருக்கலாம். இல்லை வரக்கூடிய வோல்டேஜ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ கனெக்டர் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டர்ஸ்க்கு வரக்கூடிய டயோட் வேல்யூ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கீமேட்டிக் நான் ஓப்பன் பண்ணுறேன். டச் ஸ்க்ரீன்ஸ்க்கான லைன் மட்டும் எடுத்துகிட்டு, நம்மளுக்கு டச் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க டச்சுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளார சிபியூக்கும் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் லைன்ஸ் இருக்கும். சரிங்களா, அந்த கம்யூனிகேஷன் லைன்ஸ் மோஸ்ட்லி மிஸ் ஆகுது அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி டச் இஷ்யூ வாய்ப்பு இருக்குது. அந்த கம்யூனிகேஷன் லைன்ஸை நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். வந்து 1 ஓகே வருது, 2வது வருது, 3வது வருது, 4வது வருது. சரி, கம்யூனிகேஷன் லைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. டிஸ்பிளே வேக்கப் ஆகுது, லோகோ வந்துடுச்சு. ஆன் ஆகி உள்ளே போகட்டும். உள்ளே போச்சு அப்படின்னா டச் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலை அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது டிஸ்பிளே இஷ்யூவாக தான் இருக்க சான்ஸ் அதிகம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேமேஜோ ஃபிசிக்கல் டேமேஜோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபோனில் வந்து டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறம் மட்டும்தான் டச் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே மேலே தான் டவுட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்க்ரீன் வேக்கப் ஆகிடுச்சு. லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஹோம் ஸ்க்ரீன் போயிடுச்சு. அது நான் செட்டிங்ஸ் போயிட்டு சும்மா காமிக்கிறேன் பாருங்கள், டச் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது, லைட்டர் கொடுத்துட்டேன். ஓகே, நம்மளுக்கு டச்லாம் நார்மலாக தான் ஒர்க் ஆகுது, ஒன்றும் இஷ்யூ இருக்க மாதிரி தெரியல. ஓல்டு டிஸ்பிளேயில் டச் ஒர்க் ஆகலை, நியூ டிஸ்பிளேயில் டச் ஒர்க் ஆகுது. சரிங்களா, ஸோ பார்த்த 3 ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே தான் ப்ராப்ளம்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே.